வருகின்ற ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாசம் பிறக்க போகுது. இந்த மாசத்தோட சிறப்புகள் என்ன? இந்த மாசத்துல தான் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகும். சிவனே சக்திக்குள்ள ஐக்கியமாயிடுறதுனால பூமியில தெய்வீக ஆற்றல் நிரம்பி இருக்கும். பருவமழைக்கு முந்தைய காலம்ங்கிறதுனால உழவர்கள் விதை விதைக்கும் பணிகளை தொடங்கிடுவாங்க. பூமியில காத்து பலமாக அடிக்கும், ஈக்கள் அதிகமாக வரும். இதனால காய்ச்சல், சளி, இருமல், அம்மை நோய்கள் அதிகமாகும். வேப்பிலை, எலுமிச்சை, மஞ்சள் போன்ற பொருட்கள் நம்ம உடம்புல அதிகமா பட்டுக்கிட்டே இருந்தா நோய் தொற்றை தவிர்க்கலாம். எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கூழையும் நம்ம குடிக்கணும். இதுக்காகத்தான் அம்மன் கோயில்கள்லையும் மற்ற காவல் தெய்வங்களோட கோயில்கள்லையும் பல விசேஷங்களையும் திருவிழாக்களையும் ஆடி மாசத்துல நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சாங்க. விவசாயத்திற்கும் வழிபாட்டுக்கும் செலவு அதிகமா ஆகுங்கிறதுனால இந்த ஆடி மாசத்துல சுபகாரியங்கள் எதுவுமே நடத்த மாட்டாங்க.